பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம சும்மா இடியும் இல்லமா முடிவுக்கு வந்திருக்கு குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச். என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். IPL தொடரோட 17வது லீக் போட்டியில இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியானது அகமதாபாத் மைதானத்தில் தொடங்குச்சு. பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் சூஸ் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல தொடக்க வீரர்களா களமிறங்கினாங்க விருத்திமான் சகாவும் கேப்டன் சுப்மன் கில்லும். விருத்திமான் சகா ஆரம்பத்திலேயே ஏமாற்றம் கொடுத்தாரு. 13 பந்துகளை 11 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. இன்னொரு பக்கம் கேப்டன் சுப்மன் கில் சிறப்பா விளையாண்டாரு. தேவையானப்ப பவுண்டரிகளை விளாசி கொஞ்சம் கொஞ்சமா அணி ஸ்கோரை உயர்த்திக்கிட்டு இருந்தாரு. 1 டவுன் வந்தாரு கேன் வில்லியம்சன். அவர் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. பட் அவரோட பங்குக்கு 22 பந்துகளை 26 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க தமிழக வீரரான சாய் சுதர்சன் அதிரடியை காட்டினாரு. 19 பந்துகளை 33 ரன்கள் எடுத்தாரு. அதுல 6 பவுண்டரிகள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் தொடக்க வீரரா களமிறங்கி 50 ரன்ல கடந்து அற்புதமா ஆடிக்கிட்டு இருந்தாரு கேப்டன் சுப்மன் கில். அந்த நேரத்தில் விஜய் சங்கர் 8 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு. சுப்மன் கில் 80 ரன்ல கடந்த உடனே செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நல்ல பினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் திவாட்டி அதிரடியை காட்டினாரு. வெறும் 8 பந்துகளை 23 ரன்கள் எடுத்தாரு. கடைசி கட்டத்தில் அற்புதமா பினிஷ் பண்ணாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 3 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த சுப்மன் கில் 48 பந்துகளை 89 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 4 சிக்ஸரையும் 6 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. இதனால குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 199 ரன்கள் எடுத்தாங்க 4 விக்கெட் இழப்புக்கு. பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ரபாடா 2 விக்கெட்டும் ஹர்ஷல் பட்டேல் ஹர்ப்ரீத் பரார் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கு நோக்கி பயணிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. தொடக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. கேப்டன் சிகர் தவன் 1 ரன் எடுத்து வெளியேற ஜானி பெய்ர்ஸ்டோ பிரப்சிம்ரன் சிங் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணியை மீட் எடுத்தாங்க. ஜானி பெய்ர்ஸ்டோ 13 பந்துகளை 22 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. பிரப்சிம்ரன் சிங் 24 பந்துகளை 35 ரன்கள் எடுத்து நடைய கட்டினாரு. எல்லாருக்குமே நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் கூட பெரிய இன்னிங்ஸ் ஆடவே முடியல. குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சு சிறப்பாவே இருந்துச்சு. அப்பப்ப விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சாம் கரன் ஏமாற்றம் கொடுத்தாரு. 8 பந்துகளை 5 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. சிகந்தர் ராசா 16 பந்துகளை 15 ரன்கள் எடுத்து வெளியேற ஜித்தேஷ் சர்மாவும் 8 பந்துகளை 16 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. ஒரு பக்கம் ரன் வந்துகிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் விக்கெட்டும் போய்கிட்டு இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் நிலையா நின்னாதான் இந்த ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தான் சசாங் சிங் அதிரடியை காட்டினாரு. 6 பொறுமா தெறிக்க விட்டாரு. கடைசி கட்டத்துல பஞ்சாப் கிங்ஸ் ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. மேட்சும் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்தை எட்ட அவருக்கு கை கொடுக்க உள்ள வந்தாரு அஸ்தோஷ் சர்மா. 2 பேரும் சேர்ந்து கடைசி கட்டத்துல குஜராத் பந்து வீச்ச பறக்க விட 25 பந்துகள் அரைசதம் கடந்தாரு சுசாங் சிங். IPL தொடர்ல இதுதான் அவரோட முதல் அரைசதம். இந்த மேட்சை வெற்றிகரமா முடிச்சு கொடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமானது. பட் என்னைய மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அஸ்தோஷ் சர்மா வேற லெவல் பண்ணாரு. இவரு ஒரு பக்கம் சாலிடா ஹிட்டிங் ஆனாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கடைசி கட்டத்துல உடைக்க முடியாம திணறினாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. கடைசி ஓவர்ல பஞ்சாப் வெற்றிக்கு 7 ரன்கள் மட்டும் தான் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு அஸ்தோஷ் சர்மா. மொத்தமா 17 பந்துகளை 31 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 3 பவுண்டரியும் விளாசி வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. பட் மேட்ச்ல எந்த பிரச்சனையும் இல்ல. கம்ஃபர்டபிளா முடிச்சு கொடுத்தாரு சுசாங் சிங். கடைசி வரைக்கும் களத்துல இருந்து 29 பந்துகள் 61 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்லயும் 6 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. இதனால பஞ்சாப் கிங்ஸ் அணி 19.5 ஓவர்களே 200 ரன்கள் எடுத்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. இதனால இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சுசாங் சிங்கை பாராட்டி ஆகணும். 1 மேன் ஆர்மியா கடைசி வரைக்கும் களத்துல இருந்து மனுஷன் அதிரடியை காட்டி பஞ்சாப் கிங்ஸை வின் பண்ண வச்சிருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சுசாங் சிங் அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.